எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி. கடவுள் இருக்காரா இல்லையா? ஆத்திகம் சரியா நாத்திகம் சரியா? இப்படி பல வகையான விவாதங்கள் இன்னமும் நடந்துகிட்டே தான் இருக்கு. அதற்கான பதிலை இந்த கதை உங்களிடம் சேர்க்கும். காணொளிக்குள்ள போலாமா? தன்னோட 6 வயசுல இருந்து குருகுலத்துல தங்கி 14 வருடங்கள் கல்வி கற்று கல்வியை முடித்த சீடன் ஒருவன் தன் வீட்டுக்கு கிளம்புற காலம் வந்தது. புறப்பட தயாராயிருந்த அந்த வாலிபனை அருகே அழைத்த குரு, நீ கத்துக்க வேண்டியதெல்லாம் கத்துக்கிட்ட, உன் வீட்டுக்கு போய் உங்க அப்பா அம்மாவுக்கு தேவைப்படுறதையெல்லாம் செய்யி, அவங்களுக்கு பணிவிடைகள் செய்து அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திரு என்று கூறி உனது எல்லா முயற்சிகளுக்கும் கடவுள் துணை இருப்பார் என்று வாழ்த்தி வழி அனுப்புறாரு. தன்னோட குருவை வணங்கி விடை பெறுவதற்கு முன்னாடி குரு கிட்ட ரொம்ப பணிவா ஒரு கேள்வியை கேட்கிறாரு சீடன். குருவே, எனக்கு நீங்க எவ்வளவோ பாடம் சொல்லி கொடுத்துருக்கீங்க, ஆனா கடைசி வரைக்கும் கடவுளை மட்டும் எனக்கு கண்ணில் காட்டவே இல்லையே. கண்ணால பார்க்க முடியாத கடவுள் எப்படி எனக்கு துணை இருப்பார் அப்படின்னு கேள்வி கேட்டான் சீடன். இளைஞனே, உன்னோட சந்தேகம் நல்ல சந்தேகம்தான், ஆனா என்கிட்ட இப்ப அதுக்கு பதில் இல்ல. பிறகு ஒரு நாள் இதற்கு விடையளிக்கிறேன். நீ இப்போ பக்கத்துல இருக்கிற காடு தாண்டி உள்ள ஒரு நகரத்தையும் தாண்டி ஒரு சின்ன கிராமத்துல வசிக்கும் என் நண்பன் ஒருவனை சந்தித்து அவங்கிட்ட இந்த புனிதமான புத்தகத்தை கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஆகட்டும் குருவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கட்டுசோறு மூட்டையும் தண்ணியும் எடுத்துக்கிட்டு காட்டு வழியா நடக்க ஆரம்பிக்கிறாரு சீடன். கொஞ்ச தூரம் போனதும் கல் தட்டி விட்டு கீழே விழுகிறாரு சீடன். கொண்டு வந்த தண்ணி முழுவதும் கீழே கொட்டி போச்சு. மத்தியானமும் ஆயிருச்சு. பாதி காட்டை கடந்து வந்துட்டாரு. அப்போ அவருக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சு. இவ்வளவு பெரிய காட்டுல குடிக்க தண்ணி எங்க கிடைக்கணும் தேடி பாக்குறான். எங்கேயும் தண்ணி கிடைக்கல. அப்போ அங்க ஒரு வயதான பார்வை இல்லாத முதியவர் ஒருத்தர் செடிகள் கிட்ட இருந்த இலைகளை தடவி பார்த்தும் முகந்து பார்த்தும் இலைகளை பறிச்சு தன்னோட பையில போட்டுக்கிட்டே இருந்தாரு. அவர்கிட்ட போன இளைஞன், ஐயா, நீங்க எதுக்காக அந்த இலைகளை பறிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். நான் இந்த காட்டில் வசிப்பவன். நான் மூலிகைகளை சேகரித்து பிறருக்கு வழங்கி வருகிறேன். கண்ணு தெரியாததால முகர்ந்து பார்த்து மூலிகைகளை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அந்த குருட்டு முதியவர். இப்போ நீங்க பறிச்சுக்கிட்டு இருக்கிறது என்ன மூலிகை என்று வாலிபன் கேட்க, இது பாம்பு கடிக்கான மூலிகை. இந்த மூலிகை சாற்றை பாம்பு கடித்தவன் வாயில் பிழிந்து விட்டால் விஷம் இறங்கிவிடும். காட்டுக்குள்ள பயணிக்கிறதுனால உனக்கும் இது தேவைப்படலாம் என்று கூறி சிறிது மூலிகை இலைகளை கொடுத்தார் பெரியவர். அதை வாங்கி பத்திரப்படுத்தி கொண்டான் இளைஞன். முதியவரே, தண்ணி தாகத்துல எனக்கு உயிரே போயிரும் போல இருக்கு, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்குமா என்று கேட்டான் இளைஞன். அப்போ அந்த குருட்டு முதியவர் அருகில் கிணறு உள்ள இடத்தை சுட்டி காட்டினார். அந்த கிணற்றை அடைந்த வாலிபன் தாகம் தீர தண்ணீரை குடிக்கிறான். அங்க இருந்த ஒரு மரத்தடியில உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்து தூங்கியும் போறான். தூங்குன கொஞ்ச நேரத்திலேயே ஏதோ ஒன்று தன் மீது மோதி செல்வதை உணர்கிறான். காட்டு பூனை ஓடுவதை பார்த்து பூனைதான் தன் மீது விழுந்து ஓடுகிறது என்று தெரிந்து கொண்டான். அப்போ திடீரென மரத்தில் ஏதோ சத்தம் கேக்குது. நிமிர்ந்து பாக்குறான். ஒரு பெரிய கிளை ஒண்ணு ஒடிந்து விழுகிறதுக்கு தயாரா இருக்குது. கண்ணு மிக்கிற நேரத்துக்குள்ள அங்க இருந்து நகர்ந்து தன்னோட உயிரை காப்பாற்றி கொண்டான் இளைஞன். மயிரிழையில உயிர் தப்பிச்சோம்னு சொல்லுவாங்களே, அப்படித்தான் அவனுக்கும் இருந்துச்சு. சரி சரி, ஆக வேண்டியதை பாப்போம்னு பயணத்தை தொடர்ந்த இளைஞன் இரவு நேரம் நெருங்க நெருங்க ஒரு கிராமத்துக்குள்ள நுழையிறாரு. அங்க இருக்கிற சத்திரத்துல தங்கலாம்னு முடிவு பண்ணி அங்கேயே தூங்கவும் செய்யறான். நடுச்சாமத்துல திடீர்னு ஏதோ வித்தியாசமா சத்தம் கேட்க திடுக்கிட்டு எழுந்த வாலிபன் தனக்கு பக்கத்துல படுத்துக்கிட்டு இருந்த மனிதனோட வாயில் நுரைத்தள்ள மூச்சு விட முடியாம உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறதையும் பாக்குறான். அவருக்கு பக்கத்துல இருந்து விஷப்பாம்பு ஒண்ணு மெதுவா நகர்ந்து போய் கொண்டிருப்பதையும் பாக்குறான். ஒரே நொடியில் நடந்தது என்னவென்று யூகித்த இளைஞன் தன்னிடமிருந்த மூலிகை சாற்றை அவனின் வாயில் பிழிய கொஞ்ச நேரத்துல நல்ல நிலைமைக்கு திரும்புறாரு அந்த மனிதர். அப்புறம்தான் தெரிந்தது அவர்தான் அந்த நாட்டோட சேனாதிபதி என்று. உயிரை காப்பாற்றிய வாலிபனுக்கு மனசார நன்றி தெரிவிக்கிறாரு சேனாதிபதி. என் உயிரை காப்பாத்தின உனக்கு நான் ஏதாவது நன்றி கடன் செஞ்சே ஆகணும். உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா என்னை தயங்காம கேள் என்று சேனாதிபதி கேட்க, மிகவும் நன்றி சேனாதிபதியாரே. என் குரு இட்ட கட்டளையை நிறைவேற்ற நான் அவரின் நண்பனை பார்க்க சென்று கொண்டிருக்கிறேன். திரும்பும் வழியில் ஏதாவது உதவி தேவைப்பட்டால் பெற்றுக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான் வாலிபன். அடுத்த நாள் காலையில குருவோட நண்பர் கிட்ட புனித நூலை ஒப்படைத்து விட்டு விடைபெற்று கொண்டு தன் குருவிடம் திரும்ப வந்தான் இளைஞன்.
தன் குரு கிட்ட நடந்த அத்தனை விஷயங்களையும் ஒன்று விடாமல் சொல்லி முடிக்கிறான் சீடன். அப்போ குரு சீடனை பார்த்து, உனக்கு ஞாபகம் இருக்கா, கண்ணால பார்க்க முடியாத கடவுள் எங்க இருக்காரு அப்படின்னு நீ கேட்டாயல்லவா? அந்த கேள்விக்கு பதில் கிடைத்து விட்டதல்லவா? கடவுளை பார்த்து விட்டாயல்லவா என்று கேட்டார். நான் எந்த கடவுளை பார்த்தேன்? நான் எந்த ஒரு கடவுளையும் பார்க்கவில்லை என்று ஆச்சரியத்துடன் விழித்தான் வாலிபன். நீதான் கடவுளை பல வடிவங்களில் பார்த்தாயே. பார்வை இழந்த குருட்டு முதியவர் பாம்பின் விசக்கடிக்காக மூலிகை தந்தாரே, அவரும் இறைவன்தான். காட்டில் உன்னுடைய உயிரை காப்பாற்ற தண்ணீர் தந்த கிணற்றை யாரோ ஒருவன் தோண்டி இருந்தானே, அவனும் கடவுள்தான். கொஞ்ச நேரம் தூங்கியிருந்தா மரக்கலை ஒடிஞ்சு உன்னோட உயிரே போயிருக்கும். அப்போ உன்னோட உயிரை காப்பாத்தின அந்த காட்டு பூனையும் கடவுள்தான். சேனாதிபதிக்கு பாம்பு கடியிலிருந்து உயிரை காப்பாற்றிய நீயும் கடவுள்தான். இவ்வளவு உருவங்களில் கடவுளை பார்த்த பின்பும் கடவுளை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றியே என்று குரு கூறினார். உண்மையை உணர்ந்த சீடன் கொஞ்சம் கொஞ்சமாய் கடவுளை உணர ஆரம்பித்தான். நாமும் அப்படித்தான். தினமும் நூற்றுக்கணக்கான கடவுள்களை சந்திக்கிறோம். ஆனா அதை நாம் உணர முடிவதில்லை. சின்ன சின்ன உதவிகள் செய்தாலும் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் உதவி செய்கின்ற அத்தனை பேரும் கடவுள்தான். கடவுளை உருவத்தில் தேட வேண்டாம், உள்ளங்களில் தேடுவோம். கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்.